ஹலோ மக்களே, என்னதான் இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் குருமான்னு செஞ்சாலும் இந்த பொடி வச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி செய்யலாமா? குழந்தைங்களுக்கு முடக்கத்தான் கீரையை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. இதில் முடக்கத்தான் கீரை இருக்குன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள வீட்டில் இருக்க பெரியவங்க கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. முடக்கத்தான் கீரையை கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றதுனால முடக்குவாதம் வர்றது கண்ட்ரோல் ஆகுது. நம்ம சேனல்லே முடக்கத்தான் கீரை ரெசிபிஸ் நிறையா இருக்குது. அந்த வீடியோவுமே பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரை இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் இட்லிக்கு மட்டும் இல்லை, ரைஸில் நெய் விட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி பொடி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா? ஒரு கப் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திங்கன்னா இட்லி பொடி டேஸ்ட் நல்லா இருக்காது. ரொம்ப நாளைக்கு உங்களோட இட்லி பொடி வராது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வானலை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்மளுடைய உளுந்தை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் முழு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக வெள்ளை உளுந்துமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உளுந்து வறுபட்டுடுச்சா அப்படின்றது தெரியும். உளுந்து நல்லா சிவக்க சிவக்க உங்களுக்கு நல்ல ஒரு வாசனையுமே வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் மாற்றிடாதீங்க. கலர் சீக்கிரமாக வந்துடும், உளுந்து வறுபட்டுருக்காது. உளுந்து அளந்த அதே கிண்ணத்தால் நீங்கள் கடலைப்பருப்பையும் அளந்துக்கோங்க. ஒரு கப் உளுந்துக்கு ஒரு 3/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பையுமே நல்லா வறுத்துக்கணும். உளுந்து நம்ம வறுத்துருக்கிறதுனால வானல் நல்லா சூடாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேருந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்மளோட கடலைப்பருப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம்க்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய கடலைப்பருப்பு சரியான அளவு வறுபட்டிருக்கும். கடலைப்பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா அதையுமே தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதே வானலில் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தூள்லாம் செய்கிறப்ப நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 20 பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா பொரிச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய தூளை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. பூண்டை நல்லா வதக்கி தனியாக எடுத்து இதையுமே நம்ம ஆற வச்சிடலாம். இதே வானலில் நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்க போகிறோம். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச மிளகாயை குறைச்சிட்டு மிளகு காரத்தை கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வறுபட்ட உடனேவே அதையுமே தனியாக எடுத்து வச்சிட போகிறோம். இதே எண்ணெயில் நம்ம கழுவி நல்லா காய வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை ஜாஸ்தியாக கிடைக்கிறப்ப கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சுட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி தூள்லாம் செய்கிறப்ப சேர்த்துக்கலாம். காஞ்ச கருவேப்பிலையை வறுக்கிறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் தான் இதில் ஈரம் இருக்குது. அந்த கருவேப்பிலையை இப்போ நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் நிறையா சீரகம், ஒரு ஸ்பூன் நிறையா மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி நிறையா இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இல்லைனா ஒரு கிண்ணம் நிறையா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த தூளுக்கு தேவையான கல்லுப்புமே நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துறேன். சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இதில் நம்ம முடக்கத்தான் கீரை சேர்த்துக்க போகிறோம். முடக்கத்தான் கீரையுமே ஜாஸ்தியாக கிடைக்கிறப்ப கழுவிட்டு இந்த மாதிரி நிழலில் உலர்த்தி வச்சிங்கன்னா காஞ்சிரும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப் நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்கோம். 2 கப் முடக்கத்தான் கீரை சேர்த்துக்கணும். கருவேப்பிலையுமே ஜாஸ்தியாக கிடைக்கிறப்ப நிழலில் தான் உலர்த்தணும். நீங்கள் வெயிலில் டேரெக்டாக வச்சிடக்கூடாது. கழுவிட்டு ஃபஸ்ட் டே மட்டும் வெயிலில் வைங்க. அதுக்கப்புறம் எல்லாமே நிழலில் உலர்த்தி வச்சிங்கன்னா தான் அதில் இருக்க சத்து எல்லாமே போகாமல் உங்களுக்கு அப்படியே இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே வதக்கியாச்சு. ஈரம் இல்லாமல் நம்மளுடைய கீரையுமே வதங்கிடுச்சு. ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அந்த சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு போகிற அளவுக்கு இதை ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வெளியவே இது ஒரு 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பெரிய தட்டில் அந்த சூடு போகிற அளவுக்கு ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்காது. தோசையில் நீங்கள் பொடி தோசை மாதிரி மேலே போட்டுட்டு நெய் விட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மினி இட்லிலாம் செஞ்சுட்டு இந்த தூளை போட்டு பெரட்டி எடுத்து கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க. இந்த கீரை பொடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.